நம்ம வந்து நம்மளை வந்து லைவில் கேட்டிருந்தாங்க புளிக்குழம்பு வைக்கிறத போட்டுவிடுங்கக்கா, எனக்கு புளிக்குழம்பு ரொம்ப பிடிக்கும், புளிக்குழம்பு போட்டுவிடுங்க, செய்யாத வீடியோ போடுங்கன்னு சொன்னாங்க. இப்போ அவங்களுக்காக வேண்டி ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெந்தயம், சரிங்களா? வெந்தயம் வந்து கொஞ்சம் நேரம் வரைக்கும் இதாகும், அதாவது சீக்கிரம் வறுபடுறதுக்கு நேரம் வரைக்கும் ஆகும், அதனால் இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ மூணுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். டை ரோஸ்ட், சரிங்களா? வறுக்கும் போது நல்லா வாசனை வரும் பாருங்கள். அது அப்படியே பொரியுது பாருங்கள், தெரியுதுங்களா? கடுகு பொரியுது பாருங்கள். இது வேறு இடத்துல வச்சிடலாம். இது அப்படியே அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த காய் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு செடியில் பறித்து நம்ம குழம்பு வெட்டி வச்சுருக்குறோம், வாஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டு செடியில் பறிச்சது. இப்போ இந்த குழம்பு எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாங்க. இப்போ வந்து கொஞ்சம் டை ரோஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம், கொஞ்சம் நேரம் அப்படியே டை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். வர ஒட்டிடுச்சு பார்த்திங்களா? இதுமா நம்ம கொஞ்சம் அப்படியே சும்மா வெறும் வறுத்தட்டிலே கொஞ்சம் வதக்கிக்கலாம் பாருங்கள். இது வந்து நம்ம வீட்டில் பறிக்க வேண்டாங்க, வெள்ளை வேண்டாங்க, நாட்டு வெண்டங்கான்னு சொல்லுவாங்க. அதை தான் நான் ஒரு 2 செடி போட்டு வச்சுருக்கேன், நம்ம வீட்டு சமையலுக்கு மட்டும், சரிங்களா? பார்த்தீங்களா? இப்போ டை ரோஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன், நல்லா டை ரோஸ்ட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது டை ரோஸ்ட்டே வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா பாருங்கள், நல்லா கருகிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து வேறு இடத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வடை சட்டியை வச்சாச்சு. இப்போ செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். பொறுமையாக உழுகுது, அதனால் ஸ்டிக். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 4 வெந்தயம், இப்போ 4 கடுகு. இது நல்லா பொரிக்கிட்டோம். இப்போ பாருங்கள், சின்ன வெங்காயம் உரித்து கழுவி நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதில் பாதி சேர்த்துக்கலாம். பாருங்கள், சின்ன வெங்காயம் தான், ஃபுல் சின்ன வெங்காயம் தான், தாராளமாக சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வந்து பொன்னிறமாக வதங்குது. எப்படி வதங்கிட்டுருக்குன்னு பாருங்கள். இந்த பட்சத்தில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, பெரிய தக்காளியில் குட்டி தக்காளி தான் சேர்த்து வதக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. நல்லா வதங்கும் வெங்காயம் தக்காளியெல்லாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து இதில் மல்லித்தூள், வீட்டில் அரைச்ச மசாலா, மிளகாத்தூள் வெயில் காலங்கிறதுனால கம்மியாகவே சேர்த்திக்கிங்க, அதிகமாக சேர்த்தாதீங்க. ஏன்னா ஆனால் இந்த குழம்பு கொஞ்சம் போட்டால் தான் நல்லாயிருக்கும், புளிக்குழம்புங்கிறதுனால. இப்போ இதை வந்து சேர்த்திக்கலாம், சரிங்களா? அடுத்தது கல்லுப்பு. ஏமா குழம்புக்கு கல்லுப்பு கத்துறது தான் நல்லாயிருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, வெயில் காலங்கிறதுனால உப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கிங்க, அப்புறம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம், சரிங்களா? இப்போ நம்ம வதக்கி வச்சா வெண்டங்காயை அது கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள். இப்போ பார்த்து எல்லாத்தையுமே வந்து நல்லா ஒன்றா கலந்துக்கலாம். அந்த மசாலா உடனே கலந்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், எல்லாமே ஒன்று போல் கலந்துருச்சு. சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், சேர்த்துக்கிறதுல. இப்போ இதெல்லாம் நல்லா ஒன்றா கலக்கி வச்சு இது வேகட்டு நல்லா. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், புளிக்குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இப்போ வந்து நம்ம டை ரோஸ்ட் பண்ண பார்த்திங்களா, கடுகு, ஜீரகம், வெந்தயம் இதெல்லாம், அது வந்து அம்மியில் வச்சு நுணுக்கிட்டு வந்துட்டால் இது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்படியே பாருங்கள், இங்கே வந்து கேட் பீன்ஸு பொரியல் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஒரு கலக்கி விட்டுடலாம். கொஞ்சம் நல்லா வேகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நமக்கு வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள், சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும், ஃப்ரெஷ்ஷான, அதாவது பச்சை கருவேப்பிலை, நம்ம வீட்டு செடியில் பறித்த கருவேப்பிலையை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், புளிக்குழம்பு ரெடி. இந்த புளிக்குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. 2 நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதில் மல்லித்தலை போட வேண்டியதில்லை, போடணுன்னா நினச்சா போட்டுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.